ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் நடந்துச்சுங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சண்டே டு சாட்டர்டே 1 வீக் விலாக்னே சொல்லாங்க. போன வாரம் ஆசையாக மண்சட்டியில் ஒரே ஒரு சிக்கன் குழம்பு மட்டும் வைக்கலான்னு ட்ரை பண்ணுங்க. மண்சட்டி பட்டு பட்டுன்னு விட்டு வந்துருச்சுங்க. ஒரே டென்ஷன், சமைக்க கூட முடியலங்க. உடனே நம்ம வடச்சட்டியை மாற்றி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எண்ணெயில் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் வணக்கி விட்டுங்க. பச்சை வாசம் போனதையும் 1 கிலோ சிக்கனை கொட்டி மிளகா அரைச்சி வச்சுருந்தேங்க. அரைச்சி வச்சுருந்த மிளகா எடுத்து ஊற்றியாச்சுங்க. அதாங்க வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம், பட்டை, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகு தாங்க. தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தேங்க. ஊர்லேருந்து அண்ணன் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமியாரோட பொண்ணுங்க, சின்ன மாமியார் பொண்ணுங்க, என் குழந்தையார் 2 பேர் இருந்தாங்க. அவங்க நம்ம வீட்டில் ஒரு வாரம் தங்கி இருந்தாங்களுங்க. சரின்ட்டு ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. நம்ம கொஞ்சம் சாப்பாடு தண்ணி குழம்பு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரசம் தயிரெலாம் இருந்துச்சுங்க. இந்த வாரம் ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுதுங்க. அதனால அவங்க சாப்பிட்டு டக்குன்னு எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டில் இந்த பூவை வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆகுதுங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்துச்சுங்க. சரி எடுத்து கோர்த்து ஊர்லேருந்து வந்த பிள்ளைகளுக்கு வச்சு அழகு பார்க்கணுன்னு நினச்சேன். கோர்க்கறதுக்கு ஊசி நூலும் இல்லைங்க. நல்ல வேலையாக எங்கள் அண்ணன் வந்தவர் ஊசி நூல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. எல்லோரும் ஊருக்கு போனதுக்கப்புறம் கோர்த்து ஸ்கூலுக்கு தனியாக, ஃபங்க்ஷன் போகிறதுக்குன்னு தனியாக எல்லாம் எடுத்து வச்சுங்க. பாப்பா எங்கூட 2 ஃபங்க்ஷனுக்கு வருவான்னு நினச்சேங்க. ஆனால் அவள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா நிறைய ஹோம்ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. என்னால் முடியவே முடியாதுன்ட்டாங்க. சண்டே அன்னைக்கு மத்தியானமாக எங்கள் வீட்டுக்காரரு இந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாருங்க. ஃபங்க்ஷன் கிளம்பி பவானி சாகர் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஆமை பார்த்துருக்காருங்க. மனசே இல்லை, இப்படியே விட்டுட்டு போனால் ஏதாவது வண்டி வந்து அடிச்சிடுமேனு அந்த ஆமையை கொஞ்சம் ஓரமாக எடுத்து விட்டுட்டுங்க நம்மளுக்கு ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பியிருந்தாருங்க. நான் இது வரைக்கும் நம்ம ஊரில் கிணத்து சைடு பார்த்துருக்கேங்க. 1 2 பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி பார்த்துருக்கேன். இந்த பிளாக் கலர் நான் பார்த்தது இல்லைங்க. இதான் ஃபஸ்ட்டுங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சுங்க. தப்பாக சொல்லுவோன்னு என்னமோ, ஒருமையில் ஆமை போல் 5 ஆற்றின் எளிமையும் ஏமாப்பும் உடைத்து. ஆமை தனக்கு துன்பம் வரும்போது தன் 5 புலன்களையும் தன் ஓட்டினில் அடக்கி பாதுகாத்து கொள்வது போல் மனுஷங்களும் தன்னுடைய 5 அடக்கி ஆளணும்னு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துச்சுங்க. ஸ்கூலுக்கும் அடுத்த நாள் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துட்டையும் ப்ளஸ் வாங்கிட்டு நம்ம பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த அன்னைக்கு நான் ஒரு குடமிளகா சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் சரி, லீவு விட்டாலும் சரி, எப்பவுமே மனுஷன் எதையாவது யோசிச்சுட்டே தாங்க இருப்பான். சாப்பாட்டு விஷயத்தில் எதை செய்யலான்னு யோசிப்போம். ஏதாவது ஒரு விஷயம்னாலும் யோசிச்சே தான் போயிட்டுருப்போம். அந்த அன்னைக்கு நல்ல ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு சாம்பாருங்க, பருப்பு சாம்பார் வச்சு டிஃபனுக்கு குடமிளகா சாப்பாடு தாளித்து கொடுத்துட்டேங்க. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஃபங்க்ஷன் போகணும், நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஃபங்க்ஷன் போகணும், பசங்க பிள்ளைங்களாம் வருவாங்கன்னு நினச்சிங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு இந்த ஃபீல்டில் இருக்கங்காட்டி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவர் போயிடுவாருங்க. நான் தான் தனியாக போயிட்டு வரணுங்க. பசங்களுக்கு நல்ல ஒரு குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரைட் ரைஸ் போல் கிளறி கொடுத்தாச்சுங்க. காலையில் கொஞ்சம் சாம்பாரில் சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரில் சாப்பாடு தாங்க, காலையிலேயும் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு தாங்க. அந்த அன்னைக்கு சாயந்தரமாக நான் எப்படியோ கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் மண்டபங்க. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். ஷியாமை வேண்டான்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வாடான்னு சொன்னதுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தில் கிளம்பிட்டாங்க. நான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்ட்டு கிளம்பி போயிட்டேங்க. பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இது நம்ம ஊர் பெரிய மணிகாரர் அப்படி அவங்க வீட்டு கல்யாணங்க. பெரிய இடங்க. எங்கள் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அப்பா அம்மா வந்தால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிலேயே நின்றுட்டேங்க. எனக்கு அங்கே காரு மண்டபம் பார்த்தாவே எனக்கு பயமாயிருச்சுங்க. அவ்வளோ பெரிய மண்டபம், அவ்வளோ ஒரு 5000 காரே இருக்குமா, அத்தனை கார் நிற்கிதுங்க. நான் இப்போ போய் பார்க்கில் விளையாடிட்டு ஓரமாக இருந்தேங்க. நாங்கள் இவங்க வீட்டு தோட்டத்தில் வேலை செய்கிறேங்க. எங்கள் ஊர்க்காரங்க எங்கள் அப்பா அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் உள்ளே போகலான்ட்டு நான் வெளியவே நின்றுட்டேங்க. அந்த இடத்துல பார்க்கில் நல்லா ரசித்து ஃபோட்டோ வீடியோவில் எடுத்துட்டுங்க. தம்பி ஒரு தூரில் ஆடிட்டு இருந்தாங்க. நானும் நின்று பார்த்தேன்.
கால் வலிச்சுது. பக்கத்தில் தூரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. நம்ம வெயிட்டை தாங்கக்கூடிய அளவு தான் இருந்துச்சுங்க. சரின்னு உட்காந்துட்டேங்க, ஒன்றும் ஆகாதுன்னு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. அப்படியே மெதுவாக லைட்டாக பேலன்ஸ் பண்ணி உட்காந்துட்டேங்க. எப்படா அப்பா அம்மா நம்ம ஊர்லேருந்து எல்லோரும் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. நான் கல்யாணம் ஆகி வந்து 17 வருஷம் ஆச்சுங்க. அப்பவும் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்களுங்க. அவ்வளோ பெரியவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது நம்ம கண்டிப்பாக எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி போனேங்க. அவ்வளோ சந்தோஷங்க. உள்ளே போயிட்டேன், பார்த்துட்டு பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டுங்க, சாப்பிட்டு வந்துட்டேங்க. எங்கள் அப்பா வந்தாச்சுங்க. எங்கள் அப்பா வந்தது எல்லாம் எப்போ வந்தீங்கன்ட்டு என் பையனை பார்த்துட்டு பேசிட்டு எங்கள் ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்களுங்க. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு போயிட்டு இதுதான் முதல் முறைங்க. சிம்பிளான மண்டபத்துக்கு போயிருக்குங்க. இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு நான் போனது இல்லைங்க. சாப்பாடெல்லாம் விதவிதமாக இருந்துச்சுங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டு ஒரு வழியாக டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் அந்த சாமியில் செஞ்சது ஒரு ஆப்பம் இந்த மாதிரி லைட்டாக வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட்லைங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு வீடு வந்தாச்சுங்க. பாப்பா ஹோம்ஒர்க் நிறைய இருக்குதுன்ட்டு வரமாட்டேன்ட்டாங்க. கூட அவள் ஃப்ரெண்ட் இருந்தா, பக்கத்து வீட்டு ஆத்தா எல்லோரும் இருந்தாங்க. நான் 10-20 நிமிஷத்தில் போயிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலான்ட்டு வந்தாச்சுங்க. ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு அப்பப்பா விதவிதமாக இருந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சொந்தக்காரர் கல்யாணங்க. எங்கள் அம்மாவோட தாய் மாமா பையன் பிள்ளைக்கு திரட்டிங்க. அங்கே போயிருந்தோம். எங்கள் மாமன் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரரை ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் ஃபோனை கோணையாக வச்சு எடுத்தாருங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். மூக்கை புடச்சிக்கிட்டு. அடுத்த விழாக்களை சந்திக்கலாங்க. பாய்ங்க.